ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம வந்து அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜர்ஸ்க்கான இன்டர்னல் அசஸ்மெண்ட், அதாவது செகண்ட் அசஸ்மெண்ட் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும், வேறு ஆன்சர்ஸ் ஏதாவது பார்க்கணுன்னா நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் எல்லா பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் அட்டாச் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிஃப்ளெக்ட் த பேலன்சஸ் ஆஃப் ப்ரீபேமெண்ட் அக்கௌண்ட் ப்ரையர் டு அட்ஜஸ்ட்மெண்ட்? ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு பேலன்ஸ் ஷீட் அக்கௌண்ட்ஸ் ஆர் ஓவர் ஸ்டேட்டட் அண்ட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆர் அண்டர் ஸ்டேட்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் 4 லைக் ஆன்சர். அண்ட் தென் செகண்ட் வந்துட்டு எக்ஸ்பென்சஸ் பெய்டு அண்ட் ரெக்கார்டட் ஆஸ் அசெட்ஸ் பிஃபோர் தே ஆர் யூஸ்ட் ஆர் கால்ட் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். ஸோ வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் நம்ம முன்னாடியே பே பண்ணுறோம், லைக் அசெட்டுக்கு எல்லாம் வந்துட்டு முன்னாடியே நம்ம வந்துட்டு ரெக்கார்ட்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா அது வந்துட்டு ப்ரீபெய்டு. இது நமக்கு நார்மலாக தெரிஞ்சது தான். ஸோ செகண்டுக்கு ஆன்சர் வந்துட்டு ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். And then third வந்துட்டு the adjusted trial balance is prepared after adjusting entries have been journalized and posted. ஸோ ட்ரையல் பேலன்ஸ்னாலே வந்து ஜேர்னல் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு ட்ரையல் பேலன்ஸ் வரும். ஸோ அதனால் தேர்டுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் 2 after adjusting entries have been journalized and posted. And then fourth வந்துட்டு the most common impressed system is the dash system கேட்டிருக்காங்க, petty cash. ஸோ ஃபோர்த்துக்கு ஆன்சர் வந்துட்டு பெட்டி கேஷ். அண்ட் தென் ஃபிஃப்த் வந்துட்டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் இஸ் ரெக்கார்டட் ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சைட் ஆஃப் கேஷ் புக். ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் எல்லாம் வந்துட்டு நம்ம ரெசிப்ட் சைடில் எழுதுவோம். ஸோ அதனால வந்து ஃபிஃப்த்துக்கு ஆன்சர் ரெசிப்ட்ஸ். அண்ட் தென் சிக்ஸ்த்து வந்துட்டு டெக்னிக் தட் இஸ் யூஸ்ட் இன் கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் ஆஃப் அ ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஸ் காமன் சைஸ் அனாலிசிஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கம்பேரட்டிவ் அனாலிசிஸில் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவோம் ஃபார் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா காமன் சைஸ் அனாலிசிஸ். சிக்ஸ்த்துக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் 3. அண்ட் தென் செவன்த் வந்துட்டு இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இஸ் த ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்லேட்டிங் த ஃபிகர்ஸ் டு நோ ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆஃப் அ பிஸ்னஸ் டு நோ த காசஸ் ஆஃப் த ப்ரீவைலிங் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். இது மூணுமே தான். ஸோ அதனால் ஆல் ஆஃப் தி அபோவ். செவன்த்துக்கு ஆன்சர் வந்துட்டு ஆல் ஆஃப் தி அபோவ், லாஸ்ட் ஆப்ஷன். And eighth வந்துட்டு low price for earning ratio is a result of higher riskier firms. So eighth வந்துட்டு option 2 higher riskier firms. And then ninth answer வந்துட்டு a ratio that compares investors and creditors stake in a company வந்துட்டு debt to equity ratio. ஸோ நைன்த்துக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் 2 டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. அண்ட் தென் டென்த் வந்துட்டு அனாலிசிஸ் ஆஃப் அ ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கம்ப்ரைசஸ் ஆஃப் அ பேலன்ஸ் ஷீட், பிஎன்எல் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு லைக் ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேலன்ஸ் ஷீட் வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து டென்த்துக்கு ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் தி அபவ். 11th வந்துட்டு கம்பேரிசன் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஹைலைட்ஸ் த ட்ரெண்ட் ஆஃப் தி டேஷ் ஆஃப் தி பிஸ்னஸ். ஸோ இந்த மாதிரி ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட கம்பேரிசன் எதை ஹைலைட் பண்ணுதுன்னா ஃபைனான்ஷியல் பொசிஷன், பர்ஃபார்மன்ஸ், ப்ராஃபிட்டபிலிட்டி எல்லாமே தான். ஸோ அதனால ஆல் ஆஃப் தி அபவ். 11th ஆன்சரும் வந்துட்டு ஆல் ஆஃப் தி அபவ். ஸோ 12th வந்துட்டு வாட் ரேஷியோ கேன் பி யூஸ்ட் இன் இன்எஃபிஷியன்ட் பையிங் ஹேபிட்ஸ். ஸோ இதுக்கு வந்துட்டு இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோ. நம்மளோட ஆர்கனைசேஷனுக்கு வந்துட்டு பையிங் ஹேபிட்ஸ் நம்ம என்னென்னலாம் வாங்குகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக நோட் பண்ணுறதுக்கு என்ன ரேஷியோ பார்க்கணுன்னா இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ 12th வந்துட்டு இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. அண்ட் தென் 13th வந்து த ரேஷியோ தட் எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு எஃபிஷியன்ட்லி கம்பெனிஸ் யூஸ் தேர் அசெட்ஸ் டு ஜென்ரேட் ரெவன்யூ வந்து அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ எப்படி வந்து அவங்களோட அசெட்டெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய இன்கம் கொண்டு வராங்க, எப்படி நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ தான் பார்க்கணும். ஸோ 13th வந்து லாஸ்ட் ஆப்ஷன் asset turnover ratio. And then 14th வந்துட்டு what does the accounts receivable turnover ratio tell us? ஸோ அக்கௌண்ட் ரிசீவபிள் turnover ratio பார்த்தோன்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா how many times average A by R is collected. ஸோ 14th ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் 2. And then 15th வந்துட்டு the best ratio to evaluate ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டி இஸ் கரண்ட் ரேஷியோ. ஸோ ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டி வந்துட்டு மெஷர் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக வந்து நம்ம எந்த ரேஷியோ எடுத்துப்போம் அப்படின்னா கரண்ட் ரேஷியோ. ஸோ 15th ஆன்சர் வந்துட்டு ஃபர்ஸ்ட். அண்ட் தென் 16th வந்துட்டு த டியூபாண்ட் அனாலிசிஸ் யூசஸ் த ஃபாலோயிங் ரேஷியோஸ் எக்ஸப்ட் லைக் அது தவிர்த்து நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு டெப்ட் ரேஷியோ தவிர்த்து மற்ற எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ 16th வந்து answer debt ratio, first option. And then 17 வந்து which best describes the gross margin ratio. So profitability
ratio best describes the gross margin ratio. So 17th answer வந்துட்டு profitability ratio, last option. And then 18th வந்துட்டு inventory turnover ratio evaluates both A and B. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்துட்டு என்ன அப்படின்னா கம்பெனி அபிலிட்டி டு மூவ் இன்வென்ட்ரி கம்பெனி இன்வென்ட்ரி பர்ச்சேசிங் எஃபிஷியன்சி. ஸோ ரெண்டுமே ஆன்சர், அதனால் போத் A and B. 18th வந்து தேர்ட் ஆப்ஷன். And then 19th வந்து the equity multiplier helps creditors evaluate company lending risk. ஸோ 19th ஆன்சர் வந்துட்டு லாஸ்ட் ஆப்ஷன் evaluate company lending risk. 20th வந்துட்டு the quick ratio formula uses which of the following. ஸோ கேஷ் குவிக் ரேஷியோவில் வந்துட்டு நம்ம வந்து டேரெக்டாக கேஷ் யூஸ் பண்ணுவோம். ஸோ 20th வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன். ஸோ இவ்வளோ தான். அண்ட் தென் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லா ப்ளேலிஸ்ட் லிங்க்கும் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.